போய் ரோட்ல அங்கே இங்கே போற வர்றவங்க எல்லாம் கூப்பிட்டு வாங்க, ராஜா கூப்பிடுறாரு, விருந்துக்கு வாங்க, விருந்துக்கு வாங்க. ராஜா விருந்துனா கசக்குமா? அவனுக்கு அதோட அருமை தெரியல, இவங்களுக்கு அவங்க அருமை, அதோட அருமை தெரிஞ்சு இவர்கள் என்ன செஞ்சாங்களாம், விருந்து சாப்பிட்டாங்களாம் வந்து. அல்லேலூயா. அதே போல நாமெல்லாம் வந்து உட்காந்துருக்கிறோம். பெரிய பணக்காரன், பெரிய ஞானவன், கடவுளை தேடு 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 தேடுன்னு தேடினவன், இவன்லாம் கண்டுபிடிக்க முடியல கடவுளை. ஆனா நாம ரோட்ல அங்கங்க அலைஞ்சவங்கள தேவன் தேடி வந்தான். சொல்லுங்க, பக்கத்துல கை கொடு சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து உங்களை தேடி வந்திருக்கிறார், அழைத்திருக்கிறார். அதாங்க முக்கியம். எவர்கள் அழைக்கப்பட்டார்களோ, அல்லேலூயா, என்னது எவர்கள் அழைக்கப்பட்ட, அந்த அழைப்பு என்பது மிக மிக முக்கியங்க. இந்த அழைப்புனா நீங்க என்ன ஊழியத்துக்கு அழைச்சது மட்டும் அப்படி நினைச்சிடக்கூடாது. நீங்க நம்ம எல்லாருமே ஒரு விதத்தில் அழைக்கப்பட்டவர்கள். ஆமென். இந்த இடத்துல அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது. எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னா ஊழியத்துக்கு அழைச்சது சொல்லல, அவரை தெரிந்து கொள்ளும்படியாக. வாசிங்க, நீங்க 23 வசனத்தை வாசிங்க. நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம், அவர் யூதருக்கு இடரலாயும் பைத்தியம். சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரையும் தான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, யூதர்கள் கிரேக்கர் என்று சொல்லி. அல்லேலூயா. சிலுவையில் அறையப்பட்ட இயேசு, அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரையும் தான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அழைக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி. அல்லேலூயா. அப்ப நீங்க யார்? நீங்க யார்? நீங்க you are called people அல்லது chosen people. ஆமென். நீங்க அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்தெடுக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். ஆமென். நீங்க தெரிந்தெடுக்கப்பட்டீங்கன்னா உங்களுக்கு மேய்ப்பனா இருப்பதற்கு நான் தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கேன். அல்லேலூயா. அவ்வளவுதானே தவிர அதனால அழைப்பென்ன ஒண்ணு ஊழியத்துக்கு தான் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. நீங்க இந்த சபையில வந்து உட்கார்வதற்காக நீங்க அழைக்கப்பட்டு இந்த விருந்து, மணவாட்டியோடு விருந்து. நீங்க அந்த வசனத்தை எடுத்து வாசிக்க முடியுமா? அந்த சம்பவத்தை மத்தேயுல இருக்குதா? மத்தேயு வாசிக்கலாம், முதல்ல இருந்து வாசிக்கலாம். பரலோக ராஜ்யம் உப்பா இருக்கிறது. அழைத்து அடிக்கப்பட்டது, எல்லாம் ஆயத்தமா இருக்கிறது. அனுப்பினான். அழைக்கப்பட்டவர்களோ பாத்தீங்களா, அழைக்கப்பட்ட என்ன செய்தாங்களா, அதை அசட்டை பண்ணிட்டாங்க. அசட்டை பண்ணி ஒருவன் தன் வயலுக்கும் வியாபாரத்துக்கும் போய் விட்டார்கள். பிடித்து நீங்க அப்படிதான் ஆண்டவர் எல்லாத்துக்கும் அழைப்பு, பொதுவான அழைப்பு. வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும், யாரெல்லாம் பார சுமக்கிறார்களோ கர்த்தர் அவர்களுக்கு எல்லாம் அழைப்பு கொடுக்கிறார். நீங்க எல்லாரும் என்னிடத்துல பாருங்கள். ஆனால் அழைக்கப்பட்டவர்கள் அதை என்ன செய்தாங்களாம், அசட்டை பண்ணிட்டாங்க. அடுத்து 7ஆம் வசனம் வாசிங்க. ராஜா அதை கேள்விப்பட்டு அனுப்பி அழித்து சுட்டெரித்தான். கல்யாண விருந்து ஆயத்தமாக இருக்கிறது. அழைக்கப்பட்டவர்களோ அதற்கு அபாத்திரனா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? தகுதி இல்லாம போயிட்டாங்க. அழைக்கப்பட்டவர்கள் அதற்கு அபாத்திரமாய் போய்விட்டார்கள். பாத்தீங்களா, வழிச்சந்தி தெருவில் நின்றுட்டு இருக்கான் தெரியுமா, அவன் பிச்சை எடுக்கிறதுக்காக நின்றுட்டு இருந்திருக்கலாம், அவன் இல்லை எவனையாவது வம்பிழுக்கிறதுக்காக நின்றுட்டு இருந்திருக்கலாம். வழிச்சந்தியில் போய் காணப்படுகிற யாவரையும் அழைத்து கொண்டு பாருங்கள் என்றான். அந்த ஊழியக்காரர் புறப்பட்டு வழிகளிலே போய் தகுதி இல்லாதவர்களிடத்துல போய், என்னது சொல்லுங்க, இல்லைங்க, என்னது வழிகளில போய் என்ன அர்த்தம்? தகுதி, அவன்லாம் தகுதி, அவன் பெரிய பணக்காரன், அவனுக்கு பரலோகராஜ்யம் தகுதியான அப்படி நினைச்சிட்டு இருந்தாங்க பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல. யாருக்கு தான் போகணும்னு நினைச்சாங்க? அதனாலதான் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அனுப்பினார் அப்படின்னு இயேசு சொல்றாரு. அல்லேலூயா.
இயேசு சொன்னார்ல, ஞாபகம் இருக்குதா? என்ன சொன்னார் தெரியுமா? அவர் சொன்னாரு, நீங்க கண்டதையும் யோவான் ஸ்நானன் கேட்கிறாரு, வருகிறவர் அவர்தானா, இயேசு கிறிஸ்தானா, அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா அப்படின்னு ஒன்று இயேசு சீஷன் அனுப்பி கேட்கிறார். யோவான் ஸ்நானகன் இயேசுவின் இடத்துல உன்னை இயேசு பதில் சொல்லி அனுப்புறாரு. குருடர் பார்வை எடுக்கிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள். பாருங்க, இயேசு சொன்னாரு தரித்திரருக்கு இது ஒரு வினோதமான காரியம் அந்த நாட்கள்ல. அதனாலதான் இயேசு குறிப்பிட்டு சொன்னார். அதை என்னன்னா அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, பழைய ஏற்பாட்டு நாட்கள் ஆகட்டும் அல்லது இயேசு கிறிஸ்து வாழ்ந்த அந்த நாட்கள் ஆகட்டும், அவங்க நினைச்சாங்க ஐஸ்வர்யவான்களுக்கு, ரொம்ப பெரிய பதவியில் இருக்கிறவங்களுக்கு, இவங்களுக்கு தான் பரலோக ராஜ்யம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. அதான் குறிப்பா இயேசு சொன்னாரு, தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. அல்லேலூயா. அது ஒரு அடையாளங்க. இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டிலையும் சொல்லப்படும், ஏசாயத்திற்கு புத்தகத்திலையும் அவர் சொல்றாரு, தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது என்று சொல்லி. அதை எடுக்க வேண்டாம். அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, வழிச்சந்தில நின்னவனை இப்ப கூட்டுற சொன்னாரு. முதல்ல தகுதியானவன், பணக்காரன், பெரிய ஆணழகன் அல்லது அரண்மனையில் இருக்கிறவங்க, பிரபுக்கள், இவங்களுக்கு நினைச்சிட்டு இருந்தது, அவங்களதான் அழைக்கப்பட்டவன் நினைச்சிட்டு இருந்தாங்க. இப்ப ஆண்டவர் ரூட்டை மாத்துறாரு. அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, என் வழி, சொல்லுங்க, என் வழி தனி வழி, நீ நினைக்கிறபடி அல்ல. அல்லேலூயா. என் வழி தனி வழி. இப்ப நான் எங்க போறேன்? போய் வழிச்சந்தில நிக்கிறவனை கூப்பிடு. அந்த வெட்டியா அரட்டை அடிச்சிட்டு இருக்கான் பாரு, அவனை கூப்பிடு. போற வாரவன அம்பழுத்துட்டு இருக்கான் பாரு, அவனை கூப்பிடு. அந்த கெட்ட வார்த்தை உட்கார்ந்து ரோட்ல உட்கார்ந்து கெட்ட வார்த்தையா பேசி சண்டை இழுத்துட்டு இருக்கானே, அவனை கூப்பிடு. வீண் சண்டையும் எங்கேயோ போற சண்டையும் இழுக்கலாம் பாரு. இதெல்லாம் நாங்க செஞ்சது. அதான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன், என்னை வச்சுதான் சொல்லிட்டு இருக்கேன். அல்லேலூயா. நாங்க ரோட்ல நின்று இருப்போம், எங்க அண்ணன் கடையில் உட்காந்துருப்பாங்க. நாங்க பண்ற அட்டகாசத்தை பார்த்து எங்க அண்ணன் ரொம்ப டீசெண்டா கடையில் உட்காந்துருப்பாங்கல்ல, அவங்கள்ட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. பாருங்க, உங்க தம்பி இப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்க, உங்க தம்பி அவங்க கூட சேர்ந்த குரூப்லாம் இப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்க பாருங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க போய். அப்ப வழிச்சந்தில நிற்கிறவங்க நம்ம எல்லாருமே அப்படித்தானே, இன்னைக்கு அப்படித்தானே. நம்ம எவ்வளவு பேச்சு பேசியிருப்போம் பைப்படியில் நின்று, யோசிச்சு பாருங்க. என்ன ஏச்சு பேசியிருப்போம், யோசிச்சு பாருங்க. இப்பவும் சில பேர்ட்ட இருக்கு, அது வேற விஷயம். சண்டைன்னு வந்தா என்ன செய்ய மாட்டாங்க, விட மாட்டேன், விடவே மாட்டேன். யார என்கிட்ட சண்டைக்கு வந்துட்டான்னா அவன் என்ன செய்ய மாட்டானா, அவளை விட மாட்டான் அப்படின்னு ஒரு சிலர் இன்னும் இருக்கிறாங்க சபைக்குள்ள, அது வேற விஷயம். ஆனா நம்ம ஒரு நாள் அப்படி இருந்தோம், வழிச்சந்தில நின்று இருந்தாங்க, நம்மளை எல்லாம் கர்த்தர் அழைத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா.